வணக்கம். கடந்த 5ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தமிழக நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார்கள். அப்போது சர்வதேச ஆழ்கடல் பகுதியில் இலங்கை கடற்படை படகுகள் மோதியதால் ஒருவர் உயிரிழந்தார். காணாமல் போனவரை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இலங்கையில் சிறையில் உள்ள மீனவர்களை விரைவாக மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தினர். இலங்கை தூதரை வரவழைத்து இது போன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளோம். கடந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் சில மாதங்களிலேயே மீட்கப்படுகின்றனர். தற்போது இலங்கை காவலில் 63 மீனவர்களில் 61 பேர் நீதிமன்ற காவலில் உள்ளனர். மீதி 8 பேர் தண்டனை கைதிகளாக இருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அனைவரும் பாதுகாப்பாக அழைத்து வரப்படுவர் என்று ஜெய்சங்கர் உறுதிமொழி அளித்துள்ளார். திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகின்றனர், பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அண்ணாமலை போய் மீட் பண்ண உடனே தங்க மேலே தப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக திமுக காரங்க போய் சந்திச்சிருக்காங்க. ஜெய்ஹிந்த்.